தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைகளிலே குறைந்தது 10 கிலோவாவது வழங்குகிற 20 கிலோவிலே 10 கிலோவாவது மரபு வேளாண்மையில் விளைந்த நெல்லை கொடுக்க வேண்டும். ஒன்று மருந்து கம்பெனிக்காரன், விதை கம்பெனிக்காரன், ரசாயன உரம் தயாரிக்கிறவன், இப்படியான கம்பெனிகள் அல்லது இயற்கை வளங்களை கொள்ளையடித்து போகிறவன், இந்த கம்பெனிகள் தான் மிக அதிகமான அளவில் கட்சிக்காரனுக்கு பணம் கொடுத்துவிட்டு உயிர்கொல்லியான விதையை, உயிர்கொல்லியான பயிர்களை உணவு என்ற பெயராலே அரசாங்கத்தினுடைய முத்திரையோடு வெளியெடுத்துக் கொண்டிருக்கிறான். உழவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் வாங்கி சாப்பிடுகிற மக்கள் விழித்துக் கொண்டாலே தவிர இதை தடுத்துவிட முடியாது. கம்பெனிகளுக்காக, கம்பெனிகளிடம் காசு வாங்குவதற்காக, கட்சியை கம்பெனிகளுடைய மடியிலே உட்கார்ந்து நடத்துவதற்காக அரசியல்காரர்கள் நடத்துகிற சதி வேலைக்கு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு உழவர்கள் பலியாகிவிடக் கூடாது. மரபணு மாற்றப்பட்ட நெல் என்று சொன்னாலும், மரபணு திருத்தப்பட்ட நெல் என்று சொன்னாலும் இந்த மக்கள் மீதான போர் தான், மக்கள் நலத்தின் மீது, ஆரோக்கியத்தின் மீதான போர் தான். இந்திய அரசு தொடர்ந்து இது போன்ற மரபீனி மாற்றப்பட்ட நெல் ரகங்களை, மரபீனி மாற்றப்பட்ட பருத்தி ரகங்களை, மரபீனி மாற்றப்பட்ட மற்ற பயிர் ரகங்களை எல்லாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் பேசியிருக்கிறோம், இப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த உழவர்களின் மைந்தன், வேளாண்மையின் மைந்தன் போஸ்டர் ஒட்டினா போதாது. மக்கள் மீது அரசாங்கம் நடத்துகிற போர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உழவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்கள் மீது அரசாங்கம் நடத்துகிற போர். இந்த போரை உழவர்கள், மக்கள் எதிர்கொள்வோம், இதை முறியடிப்போம். தமிழர் மரபு வேளாண்மை கூட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளருமான தோழர் கி வெங்கட்ராமன் அவர்கள் கண்டன உரை ஆற்றுவார்கள். மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்கள் என்ற வகையில் கமலா, பூஜா என்ற பெயர்களில் கடந்த மே மாதம் மோடி அரசு மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இது சட்டத்தின் சந்துமுந்துகளை பயன்படுத்தி நீதிமன்ற ஆணைகளுக்கு விரோதமாக, அறிவியலுக்கு புறம்பாக, மக்கள் நலனுக்கு விரோதமாக, முற்றிலும் சட்டத்தை மீறக்கூடிய வகையில் மோடி அரசு இந்த விதை ரகங்களை வெளியிட்டிருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டிலே அனுமதிக்க கூடாது, தடை செய்ய வேண்டும். இந்த நெல் ரகங்களை இந்திய அரசு, மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு எங்கும் இதில் அக்கறை உள்ள உழவர் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை, கூட்டங்களை நடத்தி வருகிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு விருத்தாசலத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய கோரிக்கை ஒன்றுதான். கம்பெனிகளுக்காக, கம்பெனிகளிடம் காசு வாங்குவதற்காக, கட்சியை கம்பெனிகளுடைய மடியிலே உட்கார்ந்து நடத்துவதற்காக அரசியல்காரர்கள் நடத்துகிற சதி வேலைக்கு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு உழவர்கள் பலியாகிவிடக் கூடாது. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதனுடைய நுணுக்கங்கள் எல்லோருக்கும் புரிவதில்லை என்ற உண்மையை புரிந்து கொண்டு பெரிய ஆய்வாளர்கள், அறிஞர்கள் எல்லாம் மக்கள் சார்ந்த செய்திகளிலே அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட முதுகெலும்பு இல்லாதவர்களாக இருப்பதனாலே மக்கள் மன்றத்திலே வந்து வெளிப்படையாக பேசுவதிலே மிக குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இதுதான் விஞ்ஞானம், இதுதான் நவீனம், இதுதான் வளர்ச்சி, இதுதான் உற்பத்தியை பெருக்கும் என்று முற்றிலும் பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டு இந்திய அரசு தொடர்ந்து இது போன்ற மரபீனி மாற்றப்பட்ட நெல் ரகங்களை, மரபீனி மாற்றப்பட்ட பருத்தி ரகங்களை, மரபீனி மாற்றப்பட்ட மற்ற பயிர் ரகங்களை எல்லாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறது. இதை செய்பவர்கள் கம்பெனிக்காரனா, கம்பெனிக்காரிடமிருந்து லைசன்ஸ் பெற்றுக்கொண்டு பல்கலைக்கழகமா என்பது வேறுபாடு இல்லை. வருகிற விதை மக்களை கொல்லுகிற விதை. நீண்ட காலமாக மக்களுடைய ஆரோக்கியத்திலே போர் தொடுக்கிற நிலை. மருந்து கம்பெனிக்காரன், விதை கம்பெனிக்காரன் இந்த விதைக்காக பயிரிடுகிற உழவர்களுக்கு உரங்கள் கொடுக்கிறவன், அதற்கான மருந்து கொடுக்கிறவன் இந்த கம்பெனிகளுக்காக கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உழவர்களிடம் அதிகம் போனால் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கலாம். ஆனால் கம்பெனிக்காரன் கோடிக்கணக்கில் கொடுக்கிறான். இவர் கற்பனையிலே சொல்லவில்லை. இதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாலே மோடி அரசின் மீது ஒரு வழக்கு நடந்தது. கம்பெனிகளிடமிருந்து
தேர்தல் பத்திரங்கள் என்ற பெயராலே வெளிப்படையாக சட்டப்பூர்வமாக கம்பெனியிடமிருந்து கோடி கோடியாக கட்சிகள் லஞ்சம் பெறுகிறார்கள். தேர்தல் பத்திரம் என்ற பெயராலே, எலக்டோரல் பாண்ட் என்ற பெயராலே அதை எதிர்த்து பல்வேறு அமைப்புகள், மக்கள் நலனிலே அக்கறை உள்ளவர்கள், ஜனநாயகத்திலே பற்றுள்ளவர்கள் வழக்கு நடத்திய போது உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் வெளிக்காட்டிய செய்தி எல்லாம் இந்த கம்பெனிக்காரன் தான். ஒன்று மருந்து கம்பெனிக்காரன், விதை கம்பெனிக்காரன், ரசாயன உரம் தயாரிக்கிறவன், இப்படியான கம்பெனிகள் அல்லது இயற்கை வளங்களை கொள்ளையடித்து போகிறவன். இந்த கம்பெனிகள் தான் மிக அதிகமான அளவில் கட்சிக்காரனுக்கு பணம் கொடுத்துவிட்டு உயிர்கொல்லியான விதையை, உயிர்கொல்லியான பயிர்களை உணவு என்ற பெயராலே அரசாங்கத்தினுடைய முத்திரையோடு வெளியெடுத்துக் கொண்டிருக்கிறான். இது மக்கள் மீது அரசாங்கம் தொடுக்கிற போர், மக்கள் மீது அரசாங்கம் நடத்துகிற போர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உழவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்கள் மீது அரசாங்கம் நடத்துகிற போர். இந்த போரை உழவர்கள், மக்கள் எதிர்கொள்வோம், இதை முறியடிப்போம். இன்றைக்கு தற்காலிகமாக நீங்கள் முன்னேறி வரலாம், கம்பெனிகளை வைத்துக் கொண்டு வரலாம். இதே பிடி கத்திரிக்காயை அனுமதித்த போது தமிழ்நாட்டிலே சில போராட்டங்கள் நடந்தது. சில இடங்களிலே அந்த செடிகளை பிடுங்கி எறிந்த போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். ஆனால் ஆந்திராவிலே மிகப்பெரிய கிளர்ச்சி நடந்ததற்கு பிறகு அந்த ஒரே ஒரு மாநிலம் மிகப்பெரிய எழுச்சியிலே வந்ததற்கு பிறகு அந்த பிடி கத்திரியை பின்வாங்கப்பட்டது. எனவே உழவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள், அறிவு உள்ளவர்கள், அறம் சார்ந்தவர்கள். எனவே இவர்களுடைய போராட்டம் செவிசாய்க்கப்பட வேண்டியது. செவிசாய்க்கவில்லை என்றால் உழவர்கள் போராட்டம் வெற்றி அடையும். டெல்லியை முற்றுகையிட்டு உழவர்கள் போராடினார்கள். இதே மோடி அரசு பின்வாங்கியதா இல்லையா? அதுபோல இது போன்ற பல்வேறு இடங்களிலே உழவரிடத்திலே, மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கூட்டங்களை, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம். இதனுடைய ஒருங்கிணைவாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உழவர்களை, நுகர்வோரை பயன்படுத்தி ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் விருத்தாச்சலத்திலே இதை நடத்துகிறோம். இந்திய அரசு சந்து புத்துகளிலே, சட்டத்தினுடைய சந்து புத்துகளிலே கூற வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கிலே இடைக்கால உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அதை வெளியிலே வெளியிடுவதற்கு முன்னால் அது பாதுகாப்பானதுதானா, அது மற்ற மரபணு மாற்றாத இயல்பான விதை ரகங்களின் மீது மாற்றங்களை உண்டாக்காதா, அதை பயன்படுத்துகிற, அதை உட்கொள்கிற மக்களுக்கு என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி பாதுகாப்பு சோதனை நடத்த வேண்டும் என்ற நிபந்தனையை உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது. எனவே அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போல இந்த கம்பெனிக்காரனுக்கு இருக்கிறது. எனவே இந்த கட்சிக்காரனுக்கு எல்லாம் பணம் கொடுத்து இதற்கு ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த மரபணு மாற்றப்பட்டதல்ல, மரபணு திருத்தப்பட்டது என்று விளைவு ஒன்றுதான். process is different, product is same. செயல்முறை வேறு, செய்யப்படுகிற பொருள் ஒன்றுதான். நீ குட்ஸ் ட்ரெயின்ல அடிபட்டு சாவறையா அல்லது பேசஞ்சர் ட்ரெயின்ல அடிபட்டு சாவறையா என்ற கேள்விதான் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ மரபணு மாற்றப்பட்ட நெல் என்று சொன்னாலும், மரபணு திருத்தப்பட்ட நெல் என்று சொன்னாலும் இந்த மக்கள் மீதான போர் தான், மக்கள் நலத்தின் மீது, ஆரோக்கியத்தின் மீதான போர் தான். முன்னாலே தொடர்கள் சொன்னார்கள், இது வெளிநாடுகளிலே ஆய்வு செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லிலே மட்டுமல்ல, கோதுமை, சோயா இது போன்ற பொருள்களிலே இது நேரடியாக உணவாக இருந்தாலும் சரி, எண்ணெய் போன்ற மாற்றி பயன்படுத்தினாலும் சரி, அல்லது வேறு வேறு பொருள்களாக, உணவுப் பொருள்களாக உருமாற்றி பயன்படுத்தினாலும் அதன் வழியாக குடல் புற்றுநோய் வருகிறது, மலட்டுத்தன்மை வருகிறது, பிறக்கிற குழந்தைகளுக்கு நினைவாற்றல் குறைகிறது, படிக்கிறத மறந்துடுறான். ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் ஏகப்பட்ட லோடு வச்சிருக்கிறான். இதுல இந்த பிள்ளைகளுக்கு நம்ம போட்டு திணிச்சு அவனுக்கு டியூஷனுக்கு போ, அங்க போ, இங்க போன்னு சொல்லி தள்ளிக்கிட்டே இருக்கிறான். இப்படி நீ உணவுகள் இதுக்கெல்லாம் புரியாம இந்த உணவை கொடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு நினைவாற்றல் இருக்கிறது, படிக்கிற பாடத்தை மறந்து விடுவான். பல்வேறு நினைவாற்றல் குறைவு என்பது வெறும் பாடம் படிப்பது மட்டுமல்ல, பல்வேறு அன்றாட வாழ்க்கையிலே பல்வேறு சிக்கல்களை உருவாக்கும். எனவே அப்படிப்பட்ட பல்வேறு நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய, பரம்பரையாக நோய்களை பரப்பக்கூடிய விளைவுகளை இந்த மரபணு மாற்றப்பட்ட, மரபணு திருத்தப்பட்ட விதைகள், அதனுடைய பயிர்கள் உருவாக்கும். எனவே இது உழவர்கள் மீது இருக்கிற பிரச்சனை மட்டுமல்ல, நேரடியாக இதை உழவர்கள் சந்திக்கிறார்கள். அடுத்த கட்டத்திலே அதை பயன்படுத்துகிற மக்கள் எல்லாம் சந்திப்பார்கள். இதை புரிந்து கொண்டு
இங்க பெரிய மேதாவியான நுகர்வோர் அமைப்புகள் எல்லாம் இருப்பார்கள். அவர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள், இதை பற்றி விவாதியுங்கள். இதை பற்றி நாம் பேசுவது அறிவியல், நாம் பேசுவது அறிவியல், நாம் பேசுவது மக்கள் சார்ந்த அறிவியல், மக்கள் சார்ந்த அறம் சார்ந்த அறிவியலை நாம் பேசுகிறோம். கம்பெனி சார்ந்த அறிவியல் என்ற அடிப்படையில் கம்பெனிகளுக்கு எது லாபம் கிடைக்குமோ அந்த அடிப்படையில் எல்லா பல்கலைக்கழகத்தையும் மாற்றிவிட்டான். இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு ரெண்டுமே பல்கலைக்கழகங்களிலே ஆய்வுக்காக ஒதுக்குகிற நிதியை குறைத்து விட்டார்கள். கேட்டால் சம்பளம் கொடுப்பதற்கே பணம் பற்றவில்லை என்று மாரடிக்கிறார்கள். எனவே ஆய்வுக்காக கொடுக்கிற பணத்தை குறைத்து விட்டார்கள், கிட்டத்தட்ட நிறுத்திய விட்டார்கள். நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் சரி, எல்லா ஆய்வு கூடத்திற்கு நீங்க மேல போனீங்கன்னா ஸ்பான்சர்டு பை 5 ஸ்டார்னு போட்டிருப்பான். ஸ்பான்சர்டு பை ஏற்கனவே மொன்சான்டோன்னு போட்டிருந்தான். ஸ்பான்சர்டு பைன்னு ஒரு கம்பெனி பேரை போட்டிருப்பான். ஏன்? அந்த பணத்தை எல்லாம் அரசாங்கம் செலவிடுவதில்லை. அந்த பணம் என்பது கம்பெனிக்காரிடமிருந்து நன்கொடை என்ற பெயரில் வாங்கி அந்த ஆய்வு பணிகளை செய்கிறார்கள். எனவே கம்பெனிக்கான ஆய்வுகள் தான் நம்முடைய பல்கலைக்கழகங்களின் வாயிலாக, அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களின் வாயிலாக நடக்கிறது. ஆடுதுறைக்கு போய் பார்த்தால், ஆடுதுறை ஆராய்ச்சி நிறுவனத்தில் எல்லா இடத்திலும் கம்பெனிக்காரன் தான் பணம் கொடுக்கிறான். எனவே கம்பெனிக்காரனிடம் பணம் வாங்குகிற போது கம்பெனிக்காரனுக்கு லாபம் எதை தரும் என்ற விதையைத்தான் அவர்கள் உருவாக்குவார்கள். எனவே நீ 40 ரூபாய் கிலோ கொடுத்து வாங்குகிற விதையை அவரிடம் தான் 400 ரூபாய்க்கு வாங்க வேண்டும். நீ மரபு வேளாண்மையில விளைவிக்கிற விதை என்று சொன்னால் விவசாயியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இப்போது ரசாயன வேளாண்மையிலேயே ஒவ்வொரு முறையும் விதை போடுகிற போது, விதைக்கிற போது கம்பெனிகளிடம் போய் வாங்க வேண்டியிருக்கிறது. இந்த விதை என்பது மீண்டும் மீண்டும் அந்த விதையிலிருந்து பயிர் விளையாது, அதே அளவுக்கு விளையாது. மலட்டுத்தன்மையான விதைகள் தான். முழு மலட்டுத்தன்மையான விதை இருக்கிறது, பாதி மலட்டுத்தன்மையான விதை இருக்கிறது. அதை பயன்படுத்தினால் அடுத்த பயிர் அடுத்த போகம் விளைவிக்க முடியாது. மீண்டும் கம்பெனிக்காரிடம் போய் தான் வாங்க வேண்டும். அப்படி வாங்குகிற போது அவன் வைத்ததுதான் விலை. ஒட்டுமொத்தமாக உழவர்கள் கம்பெனிக்காரனை சார்ந்திருக்கும்படியாக ஆகிவிடும். அவன் விளைவிக்கிற உணவுப் பொருளை சார்ந்திருப்பதாக மக்கள் மாறி போவார்கள். அரசாங்கத்தினுடைய கட்சிகள் கம்பெனிக்காரனை சார்ந்திருப்பதே ஒரு சிக்கலும் கிடையாது. அவனிடம் கோடி கோடியாக வாங்கி கொண்டு ஓட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுப்பதை 2000 ரூபாய் ஆக்கிவிட்டால் வாங்கி நான் வெற்றி பெறலாம் என்று வைத்திருப்பான். எனவே அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு முறை இந்த ஆம்பூரிலே தோல் தொழிற்சாலைகளின் மூலமாக அங்கே நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது என்று உழவர்கள் போராடி அதனுடைய விளைவாக அரசாங்கம் நீதிபதியின் வாயிலாக ஒரு நேரடி விசாரணை, மக்கள் விசாரணை என்ற பெயராலே பீப்புள்ஸ் ஹியரிங் என்று வைத்தார்கள். அந்த கம்பெனிக்காரன் வந்திருந்தான், தோல் தொழிற்சாலை நடத்துகிற கம்பெனிக்காரன் வந்திருந்தான், அல்ல கொரியா கம்பெனிக்காரன் எவனாலும் வந்திருந்தான். அவரிடம் நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டோம். இந்த தண்ணியை நீ உன்னுடைய கேன்டீன்ல பயன்படுத்துறியா, நீ உன்னுடைய பாட்டில்ல பயன்படுத்துறியா? அது இல்ல, நாங்க வாங்கிக்கிறோம். குளிக்கிறதுக்கு வேற தண்ணி தான் வாங்குறாங்க. அப்படியானால் மக்கள் மீது எது கேடு விளைந்தாலும் பரவாயில்லை, நான் சம்பாதித்துக் கொள்வேன், அதன் மூலமாக தூய்மையான தண்ணீரை நான் பருகிக் கொள்வேன். மக்களிடம் தூய்மையற்ற தண்ணீரை, கெமிக்கல் சார்ந்த தண்ணீரை கொடுத்து அவன் சாகட்டும், தோல் நோயிலே போகட்டும், வருஷத்துக்கு ஒரு தடவை தோல் நோய் இலவச முகாம் என்று நடத்திவிட்டால் போதும். இப்படித்தான் இருக்கிறார்கள். எனவே எல்லா இடத்திலும் கம்பெனிக்காரிடம் கட்சிக்காரனும் ஒன்றா இருக்கிறான். உழவர்கள் ஓட்டு போட்டுட்டு ஏமாளியா இருக்கணும், அவ்வளவுதான். உழவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் வாங்கி சாப்பிடுகிற மக்கள் விழித்துக் கொண்டாலே தவிர இதை தடுத்துவிட முடியாது. எனவே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு தொடக்க நிலையில விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நாளைக்கு இது சாலை, இதனுடைய ஊர்களுக்கு இது விதையாக வருகிற போது இந்த சாலை மக்களால் நிரம்பி நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊருக்கான மக்கள் போராட்டத்தின் வழியாகத்தான் கம்பெனிக்காரனும் கட்சிக்காரனும் இணைந்திருக்கிற இந்த இணைப்பை உடைக்க முடியும், அதன் ஆற்றலை தாண்டி வர முடியும். எனவே அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு உழவர்களும் மக்களும் தயாராக இருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இந்த விதையை அனுமதிக்க கூடாது, தடை செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, அதற்கு மாற்றாக இந்த இயற்கை வழியிலே விளைவிக்கிற மரபு வேளாண்மையினுடைய விளைபொருள்களை குறைந்தபட்சம் இந்த இலவச இந்த விலையில்லா அரிசின்னு கொடுக்குறான் பாருங்க, அதுவே ஒரு ஃப்ராடு. உழவர்களை வஞ்சிக்கக்கூடியது. எவனும் இலவச அரிசியில கேட்கல, சரி அது கொண்டு வந்துட்டு இருக்கிற அந்த விலையில்லா அரிசியில் ரேஷன் கடையில் 20 கிலோ போடுறேன்னா
10 கிலோ என்பது மரபு வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட அரிசியைத்தான் போட வேண்டும். அதுபோல அரசாங்கத்தினுடைய ஆஸ்பத்திரிகளில், அரசாங்கம் நடத்துகிற பள்ளி கல்லூரி மாணவர்கள் விடுதியில், மாணவிகள் விடுதியில், அதுபோல அரசாங்கம் நடத்தக்கூடிய சிறைச்சாலையில், இதில் எல்லாவற்றிலும் மரபு வேளாண்மையில் விளைத்த உணவுப் பொருள்களைத்தான், குறைந்தபட்சம் புஞ்சை தானியங்களையும் நெல்லையும் இதையாவது உடனடியாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு உரிய கூடுதல் விலை கொடுத்து அதை வாங்க வேண்டும். அது இந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடியது என்பதற்கான வகையில் கூடுதலான நிதியை கொடுத்து, விலையை கொடுத்து தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்ய வேண்டும். அதையெல்லாம் இந்த வகையிலே மக்களுக்கு கொடுக்க வேண்டும். பக்கத்தில் ஆந்திரா செய்து கொண்டிருக்கிறான். இங்க திருப்பதி பெரிய இடம் இருக்குல்ல, திருப்பதி லட்டு என்பது அதில் பயன்படுத்தக்கூடிய எல்லாமும் மரபு வேளாண்மை, இயற்கை வேளாண்மையில் விளைந்ததுதான். அதைத்தான் அரசாங்கம் கொள்முதல் செய்ய, அந்த தேவசம் போர்டு அரசாங்கத்தின் உத்தரவின் அடிப்படையில், அந்த திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் அவற்றை தான் கொள்முதல் செய்கிறார்கள். அரசாங்கம் அதை கொள்முதல் செய்து கொடுக்கிறது. அதற்கான விலையை அரசாங்கம் தீர்மானிக்கிறது. உழவர்களுக்கு லாபமான விலையை அரசாங்கம் தீர்மானித்து ஆந்திர அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த அரசாங்கம் செய்வதனுடைய விளைவாக மிகப்பெரிய சந்தை திருப்பதி லட்டு என்பது எவ்வளவு பெரிய சந்தை. எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைகளிலே குறைந்தது 10 கிலோவாவது வழங்குகிற 20 கிலோவிலே 10 கிலோவாவது மரபு வேளாண்மையில் விளைந்த நெல்லை கொடுக்க வேண்டும். அரசாங்கம் நடத்தக்கூடிய மருத்துவமனை, விடுதிகள் எல்லாவற்றிலும் இந்த நெல்லையும் இதனுடைய தானியங்களை பயன்படுத்த வேண்டும். இதை செய்வதன் மூலமாகத்தான் மரபு மீறிய, மரபீனி மாற்றப்பட்ட பயிர்களை ஒரு பக்கத்தில் வெளியேற்றி கொண்டு மரபு சார்ந்த உணவை, மரபு சார்ந்த பயிர்களை நிலைப்படுத்துவதற்கான முயற்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையை நோக்கி தமிழ்நாடு அரசு செல்ல வேண்டும். வெறும் உயிர்ம வேளாண்மை கொள்கை என்பது நாங்கள் எல்லாம் கேட்டோம் என்பதற்காக வெறும் டப்பாவாக அறிவித்தால் போதாது. ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் பேசியிருக்கிறோம், இப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த உழவர்களின் மைந்தன், வேளாண்மையின் மைந்தன் போஸ்டர் ஒட்டினா போதாது. இந்த மரபு வேளாண்மையில் விளைவிக்கக்கூடிய பொருள்களுக்கு லாபமான விலை கொடுப்பதற்கு, மரபு வேளாண்மையில் இறங்கக்கூடிய உழவர்களுக்கு, ரசாயன வேளாண்மையிலிருந்து மரபு வேளாண்மையில மாறுகிற உழவர்களுக்கு குறைந்தது 3 ஆண்டுக்கு முழு மானியம் கொடுப்பது, குறைந்தபட்சம் ஏக்கருக்கு 12,000 கொடுப்பது என்ற வகையில் திட்டங்களை அறிவித்து செயல்படுத்த வேண்டும். அதுதான் உயிர்ம வேளாண்மை, இந்த அங்கக வேளாண்மை ஒன்று அறிவித்திருக்கீங்கல்ல, அதற்கான அடையாளமாக இருக்கும். அப்படிப்பட்ட மாற்று திட்டங்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்துகிறோம். இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கு உழவர்களும் உண்பவர்களும் ஒருங்கிணைந்து போராட முன்வர வேண்டும். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.